டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். காலையில எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறது வழக்கமாக நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு சின்ன மாற்றமாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது உடல் இன்னும் ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியா நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். காலையில எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறது எதுக்குன்னா, நான் கொஞ்சம் டயர்ட் இல்லாம எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கு. டீ காஃபி குடிச்சாதான் எனக்கு மலம் வெளியேறும், மோஷன் போகும், கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நான் குடிக்கிறேன். இல்ல எப்பவுமே டயர்டா இருந்துச்சுன்னா நான் காஃபி குடிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவேன், எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம தினமுமே இந்த டீ காஃபிக்கு பதிலா இத குடிச்சா நல்லா இருக்குமா? அதாவது மூலிகைகள் நிறைந்த ஒரு பானம் குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த காலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த மூலிகை சார்ந்த இந்த தேநீர் நம்ம அருந்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். நமக்கு நிறைய பேருக்கு சுகர் லெவல் குறையவே இல்லை. காலையில நல்லா வாக்கிங் இப்படி அப்படி நிறைய பேர் போயிட்டு இருப்போம். அப்போ வாக்கிங் போறதுக்கு முன்னாடி இந்த டீயை மூலிகைகள் சார்ந்த இந்த டீயை நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த கழிவுகள் வெளியேற வெளியேற என்ன ஆகும்னா உடல் ரொம்ப லைட்டா ஃப்ரெஷ்ஷா நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி டென்ஷன் இல்லாமலும் நம்ம இருக்கணும்னா இந்த டீயை பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் இந்த டீயை காலையில எம்டி ஸ்டொமக்ல பருகும் பொழுது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஸோ இந்த டீயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்? ஒரு முறை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா தினந்தோறும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாருமே இதை குடிக்கலாம். சுகர் இருக்கா, இல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால், முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஜென்ரலா இதை குடிச்சுக்கலாம். காலை மாலை 2 வேளையும் குடிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல எலுமிச்சை இலைகள் நமக்கு தேவைப்படுது. ஸோ எலுமிச்சை இலைகளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றுவதற்கு, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை இலைகள். அதுக்கப்புறம் கருந்துளசி இலைகள். அருந்துளசி இலைகள் இல்லைன்னா நார்மலா துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த துளசி இலைகள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் தொடர்பான நோய்கள், குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள், இதை வெளியேறதுக்கும் நமக்கு துளசி இலைகள் பயன்படுது. இதையும் நம்ம எடுத்துக்கணும். இதனோட வேற என்னென்ன சேர்க்கப்படுது, நம்ம இது சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்த மூலிகைகள் எல்லாமே வெயிட் லாஸ்க்கும் சரி, கொலஸ்ட்ராலுக்கும் சரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ஏலக்காய் நமக்கு இதுல சேருது. ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, காலையில அந்த ஆசிட் வயிற்றுல அதிகமா ஆசிட் இருந்துச்சுன்னா அதை சமநிலைப்படுத்துவதற்கு ஏலக்காய் பயன்படுது. பட்டை இதுல சேர்க்கப்படுது. சிற்றரத்தை, தனியா விதைகள், இதற்கு முக்கியமான ஒரு மூலிகையா தனியா விதைகள் சேருது. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் தேவைப்படுது. கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது ஹீட் தான், பட் இதுல சேர்க்கக்கூடிய மற்ற மூலிகைகள் அதனுடைய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ கருஞ்சீரகம் இதுல நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் அனைத்தையுமே என்ன பண்ண போறோம்னா, இந்த இலைகளை வெயில்ல உலர்த்தி நம்ம பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சிடணும். மற்ற மூலிகைகள் எல்லாமே லேசா வறுத்து, எல்லாமே சம அளவு எடுத்துடணும். ஸோ சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து வறுத்து டீ மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, காலையில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணீர் எடுக்கிறோம்னா இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அதுல ஃபிளேவரே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எலுமிச்சை இலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபிளேவர் நமக்கு டிஃப்ரெண்டா, அது ஒரு புத்துணர்ச்சியை உடனே ஃப்ரெஷ்ஷா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டீயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இது ஒரு நாளைக்கு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தலாம். காலை மாலை 2 வேளையும் பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் தேன் கலந்த உணவுகள் எடுத்துக்கலாம். உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு சாலட் சாப்பிட்றோமா, கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா நெல்லிக்காயை தேன்ல ஊற வைத்து, பூண்டு தேனில் ஊற வைத்து, இல்லைன்னா நம்ம இஞ்சி
இஞ்சி தேனூரல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். பெரும்பாலும் இந்த இஞ்சி தேனூரல் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக நம்மளுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் பித்தப்பை கற்கள் இருந்து அது சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த தேனூரல் எப்போ இஞ்சி தேனூரல்லாம் காலை வேலையிலயோ இல்ல மாலை வேலையிலயோ நம்ம பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். பாடியில ரொம்ப டாக்ஸின்ஸ் இருக்கு, ரத்தத்துல கழிவுகள் இருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கு நான் சொன்ன இந்த டீயோட இஞ்சி தேனூரலும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2-3 துண்டு அளவு இஞ்சி எடுத்து தேன்ல கலந்து அதை அப்படியே தேனோடையே எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ தினமும் காலையில டீ காஃபிக்கு பதிலா நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.